எதிர்வரும் 17வது தமிழக சட்டமன்றம் திராவிட இயக்கங்களின் புராதன கொள்கையில் பயணிக்கப் போகின்றதா அல்லது தமிழ் நிலத்தை தமிழனை ஆள வேண்டும் என்ற தமிழ் தேசிய கொள்கையில் தடம் பதிக்கப் போகின்றதா அல்லது எம்ஜிஆருக்கு பின்னர் மீண்டும் ஒரு தடவை கோலிவுட் தமிழக தலைமையினை ஆட்கொள்ளுமா? ஒன்றிய அரசின் தேர்தல் வியூகம் வெல்லுமா? இவையே உலகம் முழுவதும் செறிந்து வாழும் தமிழர்களின் மில்லியன் டாலர் கேள்விகள். ஆம், அதே கேள்விகளுடன் உலக தமிழர்களின் 17வது ஜனநாயக திருவிழா பாரதத்தின் தமிழகத்தில் இன்று களை கட்டியது. சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் 4,023 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, இம்முறை முதற்தடவையாக களம் காணும் நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் என்பன தேர்தலுக்காக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தன. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வை. கோபாலசுவாமி தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தொல்காப்பியன் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட மேலும் சில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ளன. நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்பனவும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இம்முறை தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இம்முறையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் சட்டமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்கிறது. நடிகர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்கு பின்னர் ஒரு திராவிட இயக்கம் சறுக்கினால் அடுத்த தேர்தலில் மற்றும் ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியை கைப்பற்றும். இவ்வாறாகவே தமிழகத்தின் ஆட்சி மாற்ற வரலாறு காணப்பட்டிருந்தது. எனினும் இந்த தேர்தலின் பெறுபேறுகள் இலவசங்களை முற்றாக நிராகரிக்கும் தமிழ் தேசிய கொள்கைகளின் புது முனைப்பினாலும் கோலிவுட் புது வரவினாலும் கணிக்க முடியாததாக மாறியுள்ளதென தமிழகத்தில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறுகின்றனர். மே மாதம் 4ஆம் தேதி தமிழகம் சார்ந்து உலக தமிழர்களின் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைக்கும். தமிழக தேர்தலில் அரசியல் திரை சமூக பிரபலங்களின் வாக்களிப்பு தொடர்பான காட்சிகள் அடுத்து. வாக்குப்பதிவு ஆரம்பமாவதற்கு முன்னரே சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்ற நடிகர் அஜித்குமார் காலை 7 மணிக்கு முதல் நபராக தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை நீலாங்கரை வாக்குச்சாவடி மையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். நமக்கு இருக்கிற கடைசி வலிமைங்கிறது கருவிங்கிறது வாக்குதான். ஜனநாயக நாடு, அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். சிலுவம்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். இன்று அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு உலக தமிழர்களின் இதயமான தமிழகத்தை ஆட்சி செய்ய போவது யார்? கலைஞர் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா அல்லது எம்ஜிஆர் ஸ்தாபித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா அல்லது தனியே களம் காணும் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சியா அல்லது கோலிவுட் பிரபலம் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியா? ஆம், பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. தமிழகத்தில் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுகிறது. 1952, 1957, 1962, 1967 ஆகிய வருடங்களில் நடத்தப்பட்ட தேர்தல்கள் சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல்கள் என அழைக்கப்பட்டன. இறுதியாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான
திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 159 ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சியை உறுதிப்படுத்தியது. 10 ஆண்டுகளின் பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றி அரியணை ஏறிய தேர்தலாக இது அமைந்திருந்தது. 1952ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 தடவைகளும், திராவிட முன்னேற்றக் கழகம் 6 தடவைகளும் ஆட்சி அமைத்துள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 3 தடவைகள் தமிழக அரியணையை அலங்கரித்துள்ளது. எம்ஜி ராமச்சந்திரன் 3 தடவைகளும், செல்வி ஜெயலலிதா ஜெயராம் 4 தடவைகளும், முத்துவேல் கருணாநிதி 3 தடவைகளும் இதற்கு முன்னர் தமிழக முதலமைச்சர் அரியணையை அலங்கரித்துள்ளனர்.